முதலாவது இடத்தை நாம் பிடிக்கப் போகின்றோம். போராட்டங்களை நிறைய நடத்த போறோம். அண்ணா தொழிற்சங்க பேரவை விழுப்புரம் மாவட்டம் சார்பிலே எந்த போராட்டங்களை எல்லாம் அறிவிக்கின்றதோ சத்தியமாக அதை நானும் என்னுடைய கழகத்தோடு கலந்து கொண்டு எங்களது போராட தோல்வின்று தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றும் வரை நாங்கள் போராடுவோம். சொல்ற பேருதான் ஒரு தொழிற்சங்க நிர்வாகி சின்ன பிரச்சனையா அவன் போராடிகளே போட்டு போராட்டம் எதுவோ தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகி என்ன போராட்டம் போட்டுட்டே இருக்க. நாம 365 நாளும் ஈவினிங் போவோம், எல்லாம் போராட்டம் பண்ணிட்டே இருப்போம். தொழிற்சங்கம் நம்ம பண்ணோம்னா எல்லா தொழிற்சங்கத்திலும் ஆரம்பிக்க எதிர்க்கலாம் கிடையாது. தொழில் சங்கத்திலாம் சும்மா ஒரு 4 பேரு இப்ப நம்ம கட்சியில இருந்து போய் தர போனோம் பாரு, ஏதோ இது கிடைக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு 4 பேர் அந்த வேண்டியோட இந்த வேண்டியோட மாதிரி போவாங்க. மீதி தொழிலாளர்கள் எல்லாமே தொழிலாளருக்கு எந்த சங்கம் பாதுகாப்பு கொடுக்குதோ அங்கதான் வந்து சேருவோம். அது அதிமுக தொழிற்சங்கம் வலிமையான தொழிற்சங்கமா இருக்கும். அதனால இந்த எதிர்கட்சி இதெல்லாம் விடாதுங்க. இப்பதான் நம்ம தொழிற்சங்கத்தை வளர்க்கறதுக்கான நேரம். ஆளுங்கட்சிக்கு ஆதாயத்தை எதிர்பார்த்து போவோம். ஆனா எதிர்கட்சியா இருக்கிற நேரத்தில் தொழிற்சங்கத்தை நம்ம சிறப்பான முறையில் வரவேற்கலாம். அதே மாதிரி நான் சொல்றேன், இப்ப என்னன்னா எல்லாரும் பேசும்போது சொல்றாங்க கமலக்கண்ணன் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, கட்சியில இருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் போயிட்டாங்க. நமக்கு வந்து இது சோதனை காலம். இது சோதனை காலம் கிடையாது. இது வந்து என்னன்னா வசந்த காலம். நம்மளை புடிச்ச பிடி பீடைகள்லாம் அகலுது. சத்தியமா சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கிற மாதிரி கட்சி இருக்குதா? இப்ப தெளிவா கட்சி இருக்குதா? வளர்ச்சியா இருக்குதா? கம்பீரமா இருக்குதா? இல்லையா? பத்திரிகைக்காரங்கள குழப்பம். இப்ப கமலக்கண்ணன் போனதால, இந்த வசூல் மன்னம் போனதால இப்போ ஒரு நல்ல தலைவர் கிடைச்சாங்களா உங்களுக்கு? இப்போ உங்க தொழிற்சங்கம் வளர போதா? இதே போலதான் இந்த மாவட்டத்தில் ஜாம்பான் சொல்லிட்டானுங்கல்ல, இவனுங்க மட்டுமே வளரணும், எவனோ வளரக்கூடாது நோக்கத்தோட, யாரும் கட்சி பண்ணக்கூடாது நோக்கத்தோட, இவனுங்க மட்டுமே ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டவன்லாம் இன்னைக்கு ஒழிஞ்சிட்டான். கொஞ்சம் பேர் போய் தொலைஞ்சா இன்னும் கொஞ்சம் பேர் போக மாட்டான். இவனை போய் தொலைஞ்சதால இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சந்தோஷப்படுத்தான். இதெல்லாம் எங்க ஐயா எடப்பாடியா சொன்னாரு. எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் கட்சிக்கு வரோம், எல்லாம் சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா பொறுப்பாளரும் சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம். இதுமாதிரி புதுக்கோட்டையில் சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம். கரூர் எல்லாம் சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம். கட்சி சும்மா வீடு கொண்டு எழுது அருமையா வளரப்போகுது. ஒரு மரத்துல ஆலமரம் போல வளர்ந்திருக்கிற இந்த அணை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நாளைக்கு வெம்பி போன பழங்கள் கீழே விழுது, நாளைக்கு காஞ்சி போன 4 சரகுகள் கீழே விழுதுன்னா 400 இளம் தளிர்கள் முளைக்கும். 4 பழுத்த இடம் விழுந்தா 400 இளந்தலை முழிக்கும். அதே மாதிரி ஒரு 400 வேர்கள் பூமியில போவோம். பூமியில நல்ல வேர்கள் வரும், நல்ல இலைகள் வரும், கட்சி நல்ல தலை தோங்கி வளரும். புரியுதுங்களா? இது நாம சந்தோஷப்பட வேண்டிய காலம். ஆண்டவன் நமக்கு நல்லது செஞ்சுக்கிறார். இந்த தாவேகா மூலியமா இந்த கட்சியை நாசம் பண்ணி இந்த நாசக்காரங்களை எல்லாம் தூக்கிடலாம். நம்ம கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய குப்பைகள் கிருமிகள் எல்லாம் இன்றைக்கு தாவேக்கள் அழிய போறான். அவனுக்கு தான் கேடு கட்டணும். நமக்கு வசந்த காலம். நம்ம கிட்ட இருந்த கிருமிகள் அழுக்கு எல்லாம் அகற்ற வேண்டியவை எல்லாம் அவன் விலை கொடுத்து வாங்கிடுவான், காசு கொடுத்து சூரிய வச்சுக்கிறான். நமக்கு நல்லது செய்யறான், சந்தோஷப்பட வேண்டிய நேரம். எல்லா இடத்துலயும் இளைஞர்கள் இன்னைக்கு கட்சியில ஏகப்பட்ட பேர் ஆர்ப்பரித்து வராங்க. இன்றைக்கு எவ்வளவு 72 காலத்தில் இருந்த முதியோர்கள் இன்றைக்கு வராங்க. ஏன்? அடிமையாக இருந்த இயக்கம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, எல்லாருக்கும் மரியாதை உண்டு. நான் தான் ஆளுங்கட்சி ஆக போறோம். இதை நடத்தி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வரலாம். இவனுக்கு போறவன்லாம் மாலை நட்ட பசங்க, இவனுங்க எல்லாம் திருட்டு பையன். இவன் அந்த பாஸ்கர் குட்கா ஊழல், அந்த பாஸ்கர் நிலம் மோசடி ஊழல். இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த விஜய் வந்து ஊழல் ஆட்சியாக நடத்துவார். இவங்க எல்லாம் கெஞ்சான். விஜய் கூட வந்து நாங்க உட்கார்ந்து போராடணும் கெஞ்சான். விஜய் எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டாரு? இவன் திருட்டு போய் இவன் ஊழல்
இவன் கட்சியை காட்டி கொடுத்த துரோகி. ஒரு அருமையான அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்து வந்த துரோகி. இவன் கூட நான் எப்படி போட்டோ எடுக்கிறது? விஜய் வந்து இவன் கூட யாரு கூட போட்டோ எடுக்கிறது? குசியா வந்து சொல்றான், எங்க தலைவர் கூட போட்டோ எடுக்க மாட்டாரு, நீங்க எல்லாம் வேற பேர் ஆளு, நீங்க எல்லாம் எப்படி போட்டாலும் தெரிஞ்சுதான் உறுப்பினர் கார்டு எங்க கட்சியில ரசிகர்களுக்கு பச்சை கலர் கார்டு, இவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் கலர் கார்டு. சொல்லிட்டாரா விஜயபாஸ்கர் எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரா? சொல்லிட்டாரா என்ன கோச்சுக்காதீங்க, எங்க தலைவர் உங்க கூட போட்டோ எடுக்க மாட்டாரு, வேணும்னா ஒரு கட் அவுட்ல பொம்மை வச்சிடலாம், தெரியாம நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. வேற வழி கிடையாது. இவனுக்கு போனா இனிமே ஒரு கட் அவுட் பொம்மை வச்சுதான் போட்டோ எடுக்கணும். இப்படி நம்ம கட்சியில இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய அழுக்குகள் தான் போகுது. இதுக்கு நம்ம கவலைப்படவே தேவையில்ல. இது விஷயம் தெரியாத நிறைய நாளேடுகள்ல எல்லாத்தையும் நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடியார் வாய் திறக்க மாட்டார், அவங்க எல்லாம் வந்து இதே குறைய சொல்லிக்கிறாங்க, திமுக கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நாங்க எத்தனை வாட்டி தான் இது பேசுறது? அண்ணா திமுக தேர்தல் முடிஞ்ச உடனே 108 இடத்துல வந்து தாவேகா வந்து எம்எல்ஏ ஜெயிச்சான். அவனுக்கு அறுதி பெரும்பான்மை இல்ல, அவனுக்கு ஒரு 10 எம்எல்ஏ உடைய 10-11 எம்எல்ஏ உடைய தேவை. அப்ப என்ன பண்றான்? அண்ணா திமுக இருக்கிறவங்க பதவி அறிவுறுத்தவங்க பதவிக்காக ஆசைப்பட்டுக்கின்னு உடனே ஓடுறான். போய் நாங்க ஆதரவு தரோம், எங்களுக்கு மந்திரி கொடுங்க, இங்க இருந்து போறான். இங்க இருந்து ஒரு 7-8 முன்னாள் அமைச்சருங்க எல்லாரும் ஏமாத்தி மந்திரி பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 25 பேரை கூட்டு போறோம். கூட்டு போய் அங்க போய் சொல்லி நாங்க ஒரு 32 பேரை கூட்டாந்துறோம், கட்சியை ஒழிச்சிடறோம், உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அவனுடைய நோக்கம் என்ன? அப்ப தமிழ்நாடு என்ன காரியம் செஞ்சது? பதவி வெறி பிடிச்சு போறான். பதவி வெறி பிடிச்சு போறான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கொரோனா அவர்களுடைய வார்த்தையை எதிர்த்து அவன் தாவேக்காவுக்கு ஓட்டு செலுத்துறான். ஓட்டு செலுத்தினது தப்புன்னு அவன் மேல நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அவன் மேல கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கிறோம். அவனுடைய பதவி பறிக்கணும்னு சொல்றோம். அவன் திரும்பி எம்எல்ஏ நிக்க கூடாது என்று நாம வந்து மனு கொடுக்கிறோம். என்ன அங்க தாவேக்காலே அவனை ஏமாத்திட்டான், அவனுக்கு மந்திரி கொடுக்கிறோம். நாம நடவடிக்கை எடுக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே சட்ட ரீதியாக நம்ம மேல நியாயம் இருக்குது, நம்மளுடைய நடவடிக்கை அவன் மேல பாயம் தெரிஞ்ச உடனே எல்லாம் உடைய மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம். எடப்பாடியார் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம். எடப்பாடியார் தாய் இல்லத்தோட அதை ஏத்துக்கின்னு இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் தேவையில்லைன்னு சொல்றார். திருப்பி வரும் கட்சியை காட்டி கொடுத்து விட்டு தன்னை எம்எல்ஏ ஆக்கிய, கஷ்டப்பட்டு உழைச்சி எம்எல்ஏ ஆக்கிய, மந்திரி ஆக்கிய தொண்டர்களை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் தன்னை வாழ வைத்த, தன்னை கார்ல போக வச்ச, தனக்கு ஒரு பில்டிங்கை கொடுத்த, தனக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்த இந்த கட்சியை மீது கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த தொண்டர்களுடைய இதயத்திலே ஈட்டியை பாய்ச்சுகின்ற வேலையை செய்துவிட்டு போன இந்த துரோகிகள் எல்லாம் திருப்பி அங்க வேலைக்காவலும் திருப்பி வந்த உடனே திருப்பி அவங்க அதே மாவட்ட பதவி கொடுக்கணுமா, அந்த பதவி கொடுக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? இதை நம்ம கொடுக்க முடியாது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 1 கோடிக்கு மேல் இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களின் தலைவராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கின்ற கட்சி, அவருக்கு வந்து தொண்டர் மனநலம் நல்லா தெரியும். தொண்டர் மனநலம் எல்லாம் இந்த துரோகிகள் மீது வெறுப்பு அனல் வீசிக்கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் கொஞ்சம் கூட இவர்களை மன்னிக்க கூடாது என்பது நோக்கம். இந்த 25 பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறதை நிறுத்தலாம் நம்ம கட்சி தொண்டர்கள். ஆனாலும் அவர் தாயகத்தோடு சரி நம்ம திரும்பி ஒரு தேர்தல் வரக்கூடாது, நாட்டுக்கு செலவாகக்கூடாது ஒரு நல்ல நோக்கத்தோட அவர் அந்த கடிதத்தை வாபஸ் வாங்கினார். இப்ப திருப்பி என்ன பண்றான்? இங்க வந்து மாவட்ட சபை கிடைக்கல, இங்கே அதிகாரம் இல்ல, ஒண்ணும் இல்லன்றதால இப்ப விஜயபாஸ்கர் ஏன் போனான்? அவன் பாரி வச்சுக்கிறான், ஏகப்பட்ட லாரி வச்சுக்கிறான். முறைகேடா நடக்கிற கல்குவாரிகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே திமுக அரசு அவன் மேல வழக்கு இருக்குது. இந்த விஜயபாஸ்கர் மேல நில மோசடி வழக்கு இருக்குது. இதெல்லாம் இருந்த தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு திருப்பி எம்எல்ஏ சீட்டும் வேணாம், மந்திரியும் வேணாம், என்னுடைய அந்த குவாரி பிசினஸ் நடந்தா போதும், இவனுடைய இந்த நில வியாபாரி பிசினஸ் நடந்தா போதும்னு ஓடுறாங்க கட்சி விட்டு. இவனுக்கு நாங்க எப்படி பதில் சொல்றது? இந்த கிரிமினல் செய்யற வேலைகள் எடப்பாடியார்
இவெல்லாம் ஏற்கனவே பதவி அறிவித்து ஓட்டான். ரெண்டாவது இப்ப திருப்பி வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு ஓடுறான். அவன் மதிக்கவே மாட்டான். நாம பாத்துக்கிறோம், எவ்வளவு கட்சியில பாத்துக்கிறோம். அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மா தலைமையில தான் எல்லாம் போய் சேருவாங்க. பாத்துக்கிறோமா இல்ல? திமுக அதே மாதிரி திமுக தலைவர் சேருவாங்க. நீங்க ஏன் அந்த தலைவர் முன்னாடி உங்களால சேர முடியல? அந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுறான். எனக்கு மான மரியாதை முக்கியம் இல்ல, எனக்கு தன்மானம் முக்கியம் இல்ல, எனக்கு பணம் தான் முக்கியம், கொள்ளாடிகள் தான் முக்கியம் என்ற கேடு கேட்ட எண்ணத்தோட போற இந்த கேடு கேட்ட நாய்களுக்கெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில போறதுக்கு எது இல்லைன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா? உங்களுக்கு டிவியில போறதுக்கு எது இல்லைன்னா கேட்பீங்களா? ஒரே கேள்விக்கு எத்தனை வாட்டி விடை சொல்றது? அவன் எத்தனை வாட்டி ஒரே பையனை திருப்பி போட்டுட்டே இருப்பான். அவன் எல்லாம் சுயநலவாதிகள், பதவி ஏற்படுத்த போனவனுங்க, கொள்ளையடிக்க போனவனுங்க, கிரிமினல்கள், இந்த கட்சியை பிடித்திருந்த பீடைகள் இதெல்லாம் ஒழிஞ்சு போகுது. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எங்க அண்ணா திமுக கட்சி வளர்ந்துட்டே வருது. நிறைய தொண்டர்கள் வந்து எங்க அண்ணா திமுக கட்சிக்கு, நிறைய பெரியவர்கள் ஒதுங்கி இருந்தவர்கள் இன்னைக்கு அண்ணா திராவிட கட்சிக்கு வந்திருக்காங்க. எங்க கட்சி பெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. பொதுச் செயலாளர் நாங்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் பிசறு பிசலா இருக்குது. இதுவும் போய் ஒழிஞ்சிச்சுன்னா எல்லாம் மற்ற மகிழ்ச்சியோட தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டு அடுத்த தீபாவளிக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் எடப்பாடி தலைமையிலே மீண்டும் அமையும். அதற்குள்ள இந்த தொழிற்சங்கம் அதற்கு வளர்வதற்கரமாக இருக்கும். வளர்ச்சி அடைந்து வீடு கொண்டு தொழிற்சங்கத்தினுடைய உழைப்பால் மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லாம் நீங்கள் இனிமேல் தொழிற்சங்கத்திலே நிறைய உறுப்பினர்களை சேர்த்து நம்முடைய அண்ணன் அவர்கள் உங்களிடத்திலே கருத்துரை சொல்லியிருக்கின்றார்கள், வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்களும் அவர்களுக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி